எழுப்பட்டும். ஹalleluya. கவி சோதரம் சோதரம் சோதரம். நன்றி அப்பா. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. மகிமை மகிமை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை படைத்ததே அவரை துதிப்பதற்காகத்தான். அவர் நாமத்தை உயர்த்துவதற்காகவே கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். ஹalleluya. அதை நாம் அறிந்தவர்களாக அப்பாவுடைய நாமத்தை நாம் ஒன்று சேர்ந்து என்ன உயர்த்துவோம். ஹalleluya. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம்
நம்மை யாமல் காத்திடுவார், நம்மை காக்கிறவர். ஆமே, தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை நம்மை அறியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெய
உம்மாலாகாத காரிய ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரிய ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகே. அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஆமென். ஓ, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரிய ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகே. அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வேலியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வேலியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரிய ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகே. அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகே. ஆகு எல்லாமாகு, உம்மாலே நான் எல்லாமாகு. ஆகு எல்லாமாகு, உம்மாலே நான் எல்லாமாகு. ஆகு எல்லாமாகு, உம்மாலே தான் எல்லாமாகு. ஆகு எல்லாமாகு. விசுவாசத்தோடு சொல்லுவோம், உம்மாலே நான் எல்லாமாகு. ஹல்லேலூயா. எல்லாரும் புலங்கள் படியிட்டு ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவனே, உங்க சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க கண்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த ஆராதனை நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தெய்வ மகிமை எங்கள் சபை முழுவதும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு ஏராள பிள்ளைகள் ஆராதனைக்கு வர முடியாமல் தடைபட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்க மேலெல்லாம் அவங்க மகிமை இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லார் மேலும் உங்க கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், ஆமே அதை பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொன்ன ஆண்டவன். எங்கெல்லாம் சபை மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் என் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை
பார்த்து சொல்லுங்க. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. மனிதனால் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் பரலோகத்துக்கு நேரா கையை உயர்த்தி மகிமையும் புகழும் கனமும் ஸ்தோத்திரம் தெய்வ வணக்கமும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்தும். இயேசு நாமத்தில் ஆமென்.
நாம் இன்றைக்கு வேதத்தின் தியானத்துக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதில் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த வசனத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்தை பூமியும் படைத்த தேவனுடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த வசனத்தை நாங்கள் மதிப்போடு அதை நடுங்கத்தக்கதாக கனத்தை கொடுத்து இதை தியானிக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அடியானை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தும். அதனுடைய மகிமையெல்லாம் கர்த்தருக்குரியது. இயேசு நாமத்திலே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசித்த வேத பகுதியிலே ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அது எங்கே எழுதியிருக்கிறது என்றால் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21லிருந்து 23 வரை வாசிப்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 21, 22, 23. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். பாருங்கள், இம்மானுவேல், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு கடவுள் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். ஒரு மனிதன் கடவுள் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்வான் என்றால் அவன் தோற்று போவான். எல்லாவற்றிலுமே தோற்று போவான். ஸ்தோத்ரா. குடும்ப வாழ்க்கையிலும் தோற்று போவான், தொழில் காரியத்திலே தோற்று போவான். அதனாலே கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தால் அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவான். வேதத்தில் நீங்கள் நிறைய மனிதர்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். வெற்றி பெற்ற மனிதர்கள். ஆபிரகாமை பாருங்கள், யாக்கோபை பாருங்கள், ஈசாக்கை பாருங்கள், தாவீதை பாருங்கள். நிறைய மனிதர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களோடு கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. பாருங்கள், கடவுள் ஸ்தோத்திரம், இம்மானுவேல் என்று அவருக்கு ஒரு பெயர் கடவுளுக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடே கூட அவர் இருக்கிறார். கடவுள் என்பவர் நம்மோடு கூட இருக்கத்தான் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆனால் நாம் கடவுளோடு வாழுவதற்கு நமக்கு பிரியம் வராது. ஆமென். ஏனென்றால் நாம் மாம்சத்தில் இருக்கிறோம், நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய பாவம், இச்சைகள் நம்மை கடவுளை விட்டு பிரிக்கும். ஆமென். அதனால் கடவுளுடைய சுவாபம், ஆண்டவருடைய சுவாபம் மனுஷனோடு இருக்கணும். ஆமென். ஸ்தோத்ரா. அவருடைய இருதயத்திலே அவர் வாசம் பண்ணணும். நாம் தான் அவருடைய கோயில். ஆமென். ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளே தான் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆகவே கடவுள் நம்மோடு கூட இருந்தால் நாம் எல்லா வாழ்க்கையிலும் நாம் வெற்றி பெறுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடே கூட இருக்கிறார் என்று அர்த்தம். சில வருஷங்களுக்கு முன்பு ஸ்தோத்ரா, நான் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீரா அப்படின்னு எனக்கு ஒரு வெளிப்பாடு தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணேன். அப்போது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சபையில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிந்தது. நான் அவனுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தேன். அந்த குழந்தைக்கு அவள் ஒரு பெயர் வைத்தால் அந்த பெயரின்படி நான் உனக்கு இருக்கிறேன் என்ற ஒரு சத்தம் கேட்டது. ஆண்டவர் நிறைய நேரம் என்னோடு பேசுவார். நான் இந்த சொப்பனத்தை கேட்டுட்டு, சத்தத்தை கேட்டுட்டு, சபையில் யாருக்கு முதலாவது திருமணம் நடந்தது அப்படின்னு யோசித்து பார்த்தா, ஆமாம், ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்குது. ஆமாம், அந்த குழந்தைக்கு பேர் இம்மானுவேல் தான். ஆமாம்,
அந்த பேரின்படி அவர் இம்மானுவேல் சொல்லலை, அந்த பேரின்படி அந்த குழந்தைக்கு அவள் ஒரு பேர் வைத்தால் கடவுள் சொல்றார், நான் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தேன், அவள் அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைத்தால் அந்த பேரின்படி நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த சொப்பனத்தை கேட்டுட்டு அந்த காரியங்களை யோசித்துட்டு எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. ஆண்டவர் எவ்வளோ தெளிவா நம்மோடு அவர் பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் என்பவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர். நம்மோடு கூட இருக்கிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். கடவுள் நம்மோடு ஸ்தோத்திரம் இல்லாமல் போவதுக்கு முக்கிய காரணம் நாம் ஸ்தோத்திர கடவுளை விட்டு விலகுகிற பாவமான செயல்கள். அல்லேலூயா. பாவ கிரியைகளை கண்டுதான் கடவுள் நம்மை விட்டு விலகுகிறார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்களே தேவனுக்கு உங்களுக்கு நடுவாக அவை மதில் போல உங்களுக்கும் கடவுளுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. ஆகவே பாவம்தான் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறது. தேவன் அவருடைய விருப்பம் நம்மோடு கூடவே இருக்கணும். ஒரு மனிதனோடு கடவுள் இருப்பார் என்றால் அவன் வாழ்க்கையிலே நிச்சயமாய் வெற்றி பெறுவான். அல்லேலூயா. பைபிளில் நிறைய ஸ்தோத்திரம் மனிதர்கள் ஆண்டவரோடு கூட இருந்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆமென். சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். என்னாகமம் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 14:9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். இந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 14:9 நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. இந்த கானான் தேசத்தை வேவுவாக்க போன 12 கோத்திரத்தில் உள்ள ஒவ்வொரு பிரபுக்கள், ஆமென், அவர்கள் 12 பேர் போனார்கள். அதிலே 2 பேர் காலேப்பும் யோசுவாவும் போனார்கள். இந்த காலேப்பு யோசுவாவோடு கடவுள் கூட இருந்தார். மற்ற பிரபுக்களோடு ஸ்தோத்திர கோத்திர பிதாக்களோடு கடவுள் இல்லை. மற்ற அந்த 10 பேரும் பயந்து நடுங்கினவர்களாக இருந்தார்கள். இந்த 2 பேரு கடவுள் அவர்களோடு கூட இருப்பதினாலே அவர்களுக்கு ஒரு அசால்ட்டான ஒரு தைரியம் அவர்களுக்கு இருக்கிறது. யாருக்கு? காலேப்புக்கும் யோசுவாவுக்கும். அல்லேலூயா. அவர்கள் தான் இங்கே என்னாகமத்திலே 14:9 பேசுகிறார்கள், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஒரு மனுஷனோடு கர்த்தர் கூட இருந்தா அவன் எதிரியை கண்டு பயப்பட மாட்டான், எதிரியை கண்டு நடுங்க மாட்டான். ஏனென்றால் அவர்களோடு கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் உன்னோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், இந்த 10 பேரும் ஐயோ அந்த எதிரிகள் எல்லாம் பெரிய பலவான்கள், அவர்களிடத்தில் நாம் நிச்சயமாய் தோற்று போய் விடுவோம் என்கிற பயம் வருகிறது. அல்லேலூயா. ஆனா இந்த 2 பேருக்கும் அசால்ட்டா ஒரு தைரியம் வருகிறது. அல்லேலூயா. அவங்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. என்ன காரணம்? கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நீங்கள் நிறைய எதிரிகள் உங்களுக்கு வருவார்கள், நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஆனா நீங்கள் பயந்து நடுங்குவீர்கள் என்றால் ஒன்று நினைக்கணும், கர்த்தர் நம்மோடு கூட இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் பயந்து நடுங்குகிறவர்கள் எல்லாரோடு கர்த்தர் கிடையாது. ஆமென். இந்த காலேப்பு யோசுவாவோடு கர்த்தர் கூட இருக்கிறார். எதையுமே அவர்கள் அசால்ட்டா ஜெயிச்சிடலாம், அதெல்லாம் அவங்கள தோற்கடிச்சிடலாம், அவங்கள வென்றலாம் என்கிற ஒரு எண்ணமே வருதே தவிர அவர்களுக்கு பயப்படுற ஒரு இருதயம் அவர்களுக்கு வரவில்லை. ஏனென்றால் ஒரு மனிதனோடு கர்த்தர் கூட இருப்பார் என்றால் அவனுக்கு ஒரு தைரியம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பிரச்சனை வரும், எதிர்ப்புகள் வரும், ஆனாலும் அவனுடைய இருதயம் கலங்காது. அல்லேலூயா. துவண்டு போகாது. ஒரு தைரியம் அவனுக்கு இருக்கும். அல்லேலூயா. அந்த தைரியம் எங்கே இருந்து வருகிறது என்றால் உள்ளான அந்த ஆவியிலிருந்து அவனுக்கு ஒரு தைரியம் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் இவர்களுக்கு 2 பேருக்கு வர தைரியம் அந்த 10 பேருக்கு வரலைன்னா,
ஏன் வரல? இவங்களும் யூதர்கள் தான், அந்த 10 பேரும் யூதர்கள் தான், ஒரே வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான், யாக்கோபுடைய சந்ததிகள் தான். ஆனால் வானத்தில் இருக்கிற கடவுளுடைய அந்த கனெக்ஷன் இல்லாமல் இந்த 10 பேரும் இருக்கிறார்கள். இந்த 2 பேரும் வானத்தில் இருக்கிறவருடைய தொடர்பு இவர்களுக்கு இருக்கிறது. இந்த பூமியிலே ஸ்தோத்திரம், மாம்சமாகிய மனுஷனுக்கு ஒரு வெற்றி நமக்கு தர வேண்டும் என்றால் அந்த வானத்தில் உள்ளவருடைய தொடர்பு நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த தொடர்பு ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனுக்கு ஒரு தைரியம், ஆமென், ஸ்தோத்திரம், சாதாரணமாகவே வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2 பேரையும் தான் கர்த்தர் கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார். இந்த 10 பேரும் கடவுளை விசுவாசிக்காத 10 பேரும் கானானுக்குள்ள போகல, வனாந்தரத்தில் செத்து போயிட்டாங்க. விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு பெரிய வாழ்வு உண்டாகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு நிறைய ஆமென் ஸ்தோத்திரம் நிலங்கள் கிடைக்கிறது, அவனுடைய குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்படுகிறது. விசுவாசிக்காதவனுக்கு உள்ளதும் போய்விடுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை ஒரு மனிதன் நம்புவான் என்றால், ஹல்லேலூயா, அவனுக்கு ஒரு தைரியம் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் பிலிப்பியர் 4:13 பவுல் சொல்லுகிற பாருங்க. பிலிப்பியர் 4:13, பிலிப்பியர் 4:13 வாசிப்போம். வேகமா வாசிங்க. பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்கள், அது பழைய ஏற்பாடு, இது புதிய ஏற்பாடுல உள்ள பவுல். இவனுக்கு வர்ற விசுவாசம் என்னன்னா, என்னை ஒருவர் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு அனாதை கிடையாது, நான் எல்லாரையும் போல ஒரு கைவிடப்பட்ட ஒரு மனிதன் கிடையாது. என்னை நடத்துகிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை ஆளுகிறவர் ஒருவர் இருக்கிறார், என் குடும்பத்தை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். அந்த தைரியம் பவுலுக்கு இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபா. அவங்களுக்கு பலன் இருக்குது, இவங்களுக்கு பலன் இருக்குல்ல, எனக்கு பலன் இருக்கிறது. என்னை ஒருவர் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். என்னை ஒருவர் தைரியத்தை எனக்கு தந்து கொண்டிருக்கிறார், எனக்கு ஒருவர் தைரியத்தை ஊட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால என்னுடைய இருதயம் சாதாரணமாகவே ஆமென் தைரியம் உள்ள ஒரு இருதயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த யோசுவாவும் காலேப்பு அவர் சொல்லுகிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். ஆகவே ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தின் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பதாக காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? பாருங்க, இந்த வார்த்தையை அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமென். இந்த சொன்னவங்க மேல கல்லெறியன்னு சொல்ற அந்த விசுவாசிக்காத ஜனங்கள் மேலே கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய வியாதி, கர்த்தருடைய ஆமென் ஸ்தோத்திரம் நெருக்கம், துன்பங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சோதரா, தேவ பிள்ளையே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன், எல்லா எல்லைகளையும் நான் தாண்டி போவேன், எதையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிறதே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி சொல்றவனுக்கு வாழ்வு உண்டாகிறது, அப்படி சொல்றவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. அப்படி சொல்லாதவனுக்கு கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய வியாதி, கர்த்தருடைய துன்பம் அவங்களுடைய சந்ததிகளுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறைச்சாலைக்காரன் அவன் பவுலையும் சீலாவையும் அடிக்கிறான், அறியாமல் அடிக்கிறான். ஆமென் ஸ்தோத்திரம். ஆனால் அவர்கள் அடி வாங்கிட்டு இரவுல கர்த்தரை பாடி ஆராதிக்கிற பொழுது சிறைச்சாலை கதவெல்லாம் தானா திறந்தது, எல்லாருடைய விலங்குகளும் கலண்டு விழுந்துருச்சு. இந்த பார்த்துட்டு சிறைச்சாலைக்கார, ஐயோ இது என்ன பூமியெல்லாம் குலுங்குதே, ஆமென், அப்படி என்று ஓடி வந்து, ஆமென், ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். ஆமென். பவுல் சொல்லுகிறான், கர்த்தரா இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா.
பார்த்தா கதவெல்லாம் தானா திறந்து கிடக்குது, எல்லாருடைய விலங்குகளும் அவுந்துட்டு. அல்லேலூயா. உடனே அந்த சிறைச்சாலைக்காரன் கர்த்தரை விசுவாசிக்கிறார். ஆமென். அந்த அடிச்ச காயத்துக்கு சிறைச்சாலைக்காரன் மருந்து வச்சு கட்டுகிறான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவங்களுக்கு மருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மருந்து வச்சு கட்டி நல்ல சாப்பாடு போட்டு விடியும் போது ஆமென் ஸ்தோத்திரம், அந்த ரோம அரசு சொல்லுகிறது, அவங்கள விடுதலை ஆக்கிறீங்க பவுலையும் சீலாவையும், அப்படி சொல்ற ஒரு சட்டம் காலையில் வருகிறது. உடனே உங்களை விடுதலை ஆக்கிட்டாங்கன்னு சிறைச்சாலைக்காரன் சொல்றான். ஆனால் பைபிள் வசனம் சொல்லுகிறது, அந்த சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் அந்த குடும்பம் முழுவதும் கர்த்தரை விசுவாசித்து மனமகிழ்ச்சியாய் அவன் குடும்பம் இருந்ததா. அல்லேலூயா. சிறைச்சாலைக்காரன் குடும்பம் ஏசப்பா மேலே விசுவாசம் வைத்த பொழுது அவன் குடும்பம் ஒரு மகிழ்ச்சி உள்ள குடும்பமாக மாறினதா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது, அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறவனாய் மாறினான். அவன் குடும்பம் ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சதினாலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக மாறினது. அல்லேலூயா. சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் ஒரு மகிழ்ச்சியாய் மாறினதுக்கு காரணம் என்னவென்றால் அவன் ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ள ஒரு குடும்பமாக மாறினார். ஆகவே இந்த யோசேப்பும் காலேபும் ஸ்தோத்திரா ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரா அவர்கள் ஆசீர்வாதம் உள்ள ஒரு குடும்பமாக மாறினார்கள். என்னாகம 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். என்னாகம 13:30 வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்றான். பாருங்கள், இந்த யோசுவாவுக்கு காலேப்புக்கு ஸ்தோத்ரா அவர்களுக்கு வருகிற விசுவாசம் எப்படின்னா, எளிதாய் நாம் ஜெயிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் ஒரு பெரிய பிரச்சனையை நீ சாதாரணமா பேசுவ. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா ஒரு பெரிய பிரச்சனையை நீ சாதாரணமா பேசுவ. கர்த்தர் உன்னோடு கூட இல்லாவிட்டால் ஒரு சின்ன பிரச்சனையை கூட நீ பெருசா பேசுவ. அல்லேலூயா. சின்ன பிரச்சனை தான், ஆனால் பலூன் மாதிரி ஊதி ஊதி அதை வெடிக்கிற மாதிரி வச்சிருப்ப. இன்னைக்கு ஏன் மனுஷனுக்கு நிறைய வியாதிகள் வருகிறது? ஆமென். கவலைப்பட்டு கலங்குகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள்? ஆமென். நாளை உணவுக்காக ஏன் கவலைப்படுகிறாய்? நாளை உடைக்காக இன்னும் ஏன் கவலைப்படுகிறாய்? இதெல்லாமே உன் பிதா உனக்காக அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக கர்த்தர் யோசுவாவோடு காலேப்போடும் கர்த்தர் கூட இருக்கிறார். அவர்களுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? நாம் எளிதாய் நாம் அதை ஜெயித்து கொள்ளலாம். அல்லேலூயா. அப்படி சொல்லுகிறவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வானத்திலிருந்து வருது, அவன் சந்ததிகளுக்கு வருது. அப்படி சொல்லாதவனுக்கு கர்த்தருடைய கோபமும் அவருடைய வியாதியும் வருகிறது, அவருடைய அழிவும் வருகிறது, அவர் அனுப்புகிற மரணமும் வருகிறது. அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நான் கர்த்தரை விசுவாசிக்காவிட்டால் எப்பொழுதே நான் அழிஞ்சு போயிருப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அந்த காலேப் சொல்லுகிறார், ஆமென், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். ஆமென். அந்த தைரியம் எங்கே இருந்து வருகிறது? கர்த்தர் தனக்குள்ளே இருக்கிறதுனாலே ஆமென், அந்த ஆண்டவர் கொடுக்கிற அந்த தைரியம் தான் ஆமென் இப்படி பேச வைக்கிறது. உலகத்தில் உனக்கு நிறைய மேடு வரும், நிறைய பள்ளம் வரும், ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் அதை நீ எளிதாய் நீ ஜெயித்து கொள்ளுவாய். அல்லேலூயா. மேடு வராமல் இருக்காது, பள்ளம் வராமல் இருக்காது, ஆனா ஒரு ரகசியம் ஒன்று இருக்கிறது. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் நீ சாதாரணமாக எல்லாத்தையும் தாண்டி போவாய். அல்லேலூயா. வழியிலே சிங்கம், பாதையிலே கரடி என்று நீ பேச மாட்டாய். அதெல்லாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அல்லேலூயா. சிம்சோனுக்கு முன்னே ஒரு பெரிய சிங்கம் வருது. வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆட்டுக்குட்டியை பிச்சு போட்டது மாதிரி பிச்சு போட்டானா. அல்லேலூயா. சிம்சோனுடைய பலம் அல்ல, கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனுக்குள்ளே இருக்கிறார். இதே இந்த சிம்சோனை விட்டு கர்த்தர் போன பின்னாடி, கர்த்தர் போனதை அறியாமலே நான் உதறிட்டு எழுந்து போவேன்னு சொல்லி எழுந்தான்.
ஆனால் ஒரு பலனுமே இல்லை. அவன் பெலிஸ்தர்கள் அவனை வந்து பிடிச்சு கண்ணை பிடிக்கிட்டாங்க. ஒன்று நினைக்கணும், கர்த்தர் உன்னோடு இருந்தா உனக்கு ஒரு அசாதாரணமான ஒரு பலன் உன் மேலே இறங்கிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. உனக்குள்ள ஒரு தைரியம் வந்துட்டே இருக்கும். அதை எளிதாய் செய்து கொள்ளலாம். அதெல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஹல்லேலூயா. உனக்குள்ளே வர்ற வார்த்தை எல்லாம் விசுவாசமா நீ பேசிக்கிட்டே இருப்ப. எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும். ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு சகோதரர் ஒரு பாட்டு படிச்சிருக்காரு. உயர் மலையோ சம வெளியோ. அந்த பாட்டு, அவர் நல்ல பாட்டு படிக்கிறவர் தான், ஆனால் அவருடைய லைஃப் வந்து சரி இருக்காது. அந்த பாட்டு பாருங்க, 46 மில்லியன் 50 மில்லியன். இந்த ஒரே ஒரு பாட்டு தான், சின்ன பாட்டு தான். உயர் மலையோ சம பூமியோ. ஹல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவருக்கு எல்லாம் ரெண்டுமே ஒன்றுதான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் ஆமென், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றால் ஸ்தோத்திரா, நீ அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் புஸ்தகம் 39வது அதிகாரத்திலே 2 5 வரை வாசிப்போம். ஆதியாகமம் 39 2வது வசனத்தில் இருந்து. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவன் தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. பாருங்கள், இந்த யோசேப்பு வாலிப காலத்திலேயே இந்த யோசேப்போடு கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பதற்கு நாம் எப்படி வாழணும் என்ற யோசேப்புடைய எண்ணம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருப்பதற்கு நாம் இன்னும் என்ன மாதிரி வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தணும் என்கிற ஒரு சிந்தை யோசேப்புக்கு வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 நண்பர்களுடைய அந்த சிநேகம், அந்த உறவை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நினைப்பாங்க. கரடு முரடா பேசாதரா, நம்ம 2 பேரும் நண்பர்கள், ஸ்தோத்ரா, நம்ம 2 பேரும் உறவு பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணி பாதுகாப்பாங்க. ஹல்லேலூயா. கடவுள் நம்மோடு கூட இருந்தா அவர் நம்மோடு இருப்பதற்கு நாம் என்ன மாதிரி நம்ம வாழ்க்கையை பரிசுத்தமாக்கணும் என்ற யோசேப்புடைய எண்ணம். ஹல்லேலூயா. வாலிபத்திலேயே யோசேப்போடு கர்த்தர் கூட யோசேப்போடையே இருந்தார். ஆனால் யோசேப்பை சகோதரர்கள் குழியில போட்டாங்க. யோசேப்பு ஒருவேளை இப்படி நினைக்கலாம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஆனால் என்னையே சகோதரர்கள் குழியில போட்டாங்க, அப்ப கர்த்தர் என்னோடு இல்லை அப்படின்னு யோசேப்பு அப்படி நினைக்கல. குழியிலே போட்டாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சிறைச்சாலையிலே போட்டாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் என்பவர் உனக்கு வருகிற பிரச்சனைகள், ஸ்தோத்ரா, உனக்கு வருகிற உபத்திரவங்களை கண்டு கடவுள் விலகுவதில்லை. உனக்கு வருகிற உபத்திரவங்கள் எல்லாம் உன்னுடைய உயர்வுக்காகத்தான் நடக்கிறது. ஹல்லேலூயா. குழியிலே போடுவது எதற்காக? அப்பதான் நீ எகிப்துக்கு போகிறாய். ஹல்லேலூயா. எகிப்துக்கு நீ விலைக்கு அங்கே விற்க போகிறாய். விலைக்கு வாங்குற ஒரு மனிதன், ஹல்லேலூயா, அந்த எகிப்தியன், ஹல்லேலூயா, அவன் வீட்டில் நீ போவ, அவன் மனைவி உனக்கு தொந்தரவு கொடுப்பா, அப்ப சிறையில போடுவ, சிறையில 2 பேரை சந்திப்ப, அவங்களுக்கு சொப்பனத்தை நீ விலைக்கு சொல்லுவ, அதுல ஒருவன் விடுதலையாகி ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா போவான், உன் கதையை ராஜாட்ட சொல்லுவான், ராஜாவுக்கு நான் சொப்பனம் கொடுப்பேன், அதை எவனாலும் விளக்க முடியாது, உன்னை கூட்டிட்டு போவா, நீ விளக்குவ, அப்பொழுது அந்த எகிப்து ராஜா உன்னை ஸ்தோத்ரா ஒரு பெரிய கவர்னர் பதவி கொடுத்து உன்னை உயர்த்துவா. இதான் தேவனுடைய பிளான். ஆனா கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தாலும் குழியிலே போடப்படுகிறார், சிறையிலே போடப்படுகிறார், ஒரு பெண்ணாலே உபத்திரப்படுகிறார். ஆனா கர்த்தர் கூட இருக்கிறார். நாம நினைப்போம், கர்த்தர் கூட இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்கிறது? ஹல்லேலூயா. அது எல்லாமே உன்னுடைய உயர்வுக்காகத்தான் நடக்கிறது. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
உனக்கு வருகிற சிறுமை, உனக்கு வருகிற கஷ்டம், நீ கண்ணீர் வடிக்கிற பத்தியா, நீ துன்பப்படுற பத்தியா, நீ மனசுல வியாகுல படுற பத்தியா, ஆமே அதெல்லாம் எதுக்காக என்றால் ஒரு காலத்திலே சிங்காசனத்திலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உன்னை கர்த்தர் கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. ஒன்று தெரியணும், கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். அவனுக்கு பிரச்சனை வருகிறது, அவன் பாடுகள் வருகிறது, ஆனாலும் அவன் ஸ்தோத்திர கர்த்தர் தன்னோடு இருக்கிறது ஆய்வுக்குள்ள கொண்டு போகல, ஆய்வு அறிக்கைக்குள்ள கொண்டு போகல. அவர் என்னோடு தான் இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் யோசேப்புக்கு எப்போதுமே அவனுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆமே. 2ஆம் வசனத்தில் பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 39 2ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்திய நாய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தார். பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஹல்லேலூயா. தன்னுடைய ஒரு பெரிய தொழில் செய்து காரிய சித்தி உள்ளவனாக அல்ல, ஒரு எகிப்தியன் வீட்டிலே அடிமையாக இருக்கிறான். அல்லேலூயா. கொஞ்ச கால கடவுள் உன்னைய ஒரு மாதிரி நடத்துவார், ஆனால் அந்த கைக்குள்ள நீ அடங்கியிரு. உடனே ஒரு பெரிய ஆளாகணும்னு நினைக்காத. அந்த எகிப்தியன் வீட்டிலே அடிமையா இருக்கிறான், ஆனா காரிய சித்தி உள்ளவனா இருக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஆமென். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே நீ அடங்கியிரு. ஹல்லேலூயா. அது சோதரா. ஆகார் சாராளுடைய உபத்திரவத்தின் நிமித்தம் ஓடுகிறாள். கர்த்தருடைய வார்த்தை ஆகாருக்கு எப்படி வந்தது? நீ சாராள் கைக்குள்ளே அடங்கியிரு. கொஞ்ச காலம் நீ அடங்கி இருக்க கர்த்தர் உன்னை வைத்தா, நீ அடங்கி இரு. ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த எகிப்தியன் வீட்டிலே அடிமையாக வேலை செய்கிறான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், ஆனா அவன் காரிய சித்தியுள்ளவனாக இருக்கிறான். கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தான், ஒரு காரிய சித்தி உள்ளவனா எல்லா காரியங்களையும் ஆமென் செய்து முடிக்கிறவன். ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் முடியாது என்று சொல்லாதவன், எல்லாத்தையுமே செய்து முடிக்கிறவன். அப்படி இந்த யோசேப்புடைய காரியங்களை அந்த எகிப்தியன் பார்த்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். இவனோடு கர்த்தர் கூட இருக்கிறார் என்று ஒரு அந்நிய ஜாதியான், கடவுளை அறியாத ஒரு புறஜாதியான் யோசிக்கிறான். அவன் யோசேப்பு என்ன செய்தாலும் அதிலே வெற்றி இருக்கிறது, செய்து முடிக்கிறான். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு. பாருங்கள், அந்த காலத்திலே எகிப்தியர்கள் ஒரு கருப்பு சிலையை வணங்கினார்கள். அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல. அவர்கள் அந்த காலத்திலே ஒரு கருப்பு, ஒரு தேவி என்கிற ஒரு பெண்ணை தெய்வமாக வணங்கினார்கள். ஆகவே அவர்கள் கர்த்தரை அறிந்தவர்கள் அல்ல எகிப்தியர்கள். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரிகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார். அல்லேலூயா. அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்று அவர் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்திலே தயவு வைத்து. அல்லேலூயா. ஆமென். இந்த புறஜாதியான், கடவுளை அறியாத இந்த எகிப்தியன் அந்த ஆண்டவருக்கு பயப்படுறான். கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்று அவன் அறிந்து யோசேப்பு மேல் இரக்கம் வைக்கிறார். யோசேப்புக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கிறார். யோசேப்புக்கு நல்ல பொறுப்புகளை கொடுக்கிறார். அவனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். அப்படி அவன் கொண்டு வந்ததினாலே 5ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அப்படி அவன் செஞ்சதுனால அந்த எகிப்தியனை அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஒரு மனிதனோடு கர்த்தர் கூட இருக்கிறதை அவன் ஸ்தோத்திரம் அறிந்து கொண்டு அவனுக்கு ப்ரமோஷன், அவனுக்கு இரக்கம் காட்டுகிறான். அப்படி செய்தவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கிறார், வெளியே உள்ள தொழிலை ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதிரி ஒரு மைண்டு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரம் அந்த மாதிரி சிந்தை உள்ளவர்களா இல்லை பத்தியலா. ஆனால் இந்த எகிப்தியனுக்கு, ஒரு புறஜாதியானுக்கு வருகிற சிந்தை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. நம்ம யாருக்கு இரக்கம் செய்வா?
அவன் கடவுள் இல்லாதவன், பேயோடு கட்டி பிடிச்சி உருள்றவனுக்கு நல்ல இரக்கம் பண்ணுவான். ஆனால் ஆண்டவரோடு இருக்கிறவனுக்கு அவன் ஒன்று இரக்கம் பண்ண மாட்டான். அல்லேலூயா. சாத்தானோடு இருக்கிறவனுக்கு நல்ல இரக்கம் பண்ணி ஸ்தோத்ரா அவனுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பான், அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பான், அவனுக்கு இரக்கம் பண்ணி அவன் குடும்பத்துக்கு எல்லாம் செய்வான். ஏன்? சாத்தா அவனோடு கூட இருக்கிறான். ஆனால் பைபிள் வசனம் சொல்லுகிறது, அந்த எகிப்தியன் யோசேப்பு மேல் தயவு வைத்து அவனை ஒரு பெரிய விசாரணைக்காரனாக்கி அவன் வீட்டுக்கு தலைவனா ஆக்குனதுனாலே அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், அவனுடைய வெளியே இருக்கிற தொழில்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் பொழுது சாத்தான் யாருக்குள்ள இறங்குகிறான்? ஆமென். அவன் மனைவிக்குள்ள இறங்குகிறான். இப்படியா என் புருஷன் மூலமா ஒரு உயர்வு வருது, சாத்தான் மனைவிக்குள்ள இறங்கி அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை கெடுக்கிறான். அதுவும் நன்மைக்குத்தான். ஹல்லேலூயா. என்ன தீமை நடந்தாலும் கர்த்தர் அதை நமக்காக என்ன செய்வாரா? நன்மையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக தேவ பிள்ளைகளே, இந்த யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். யோசேப்பு சிறையிலே போடப்பட்டான். ஸ்தோத்திரா. திரும்ப எகிப்து ராஜாவுக்கு சொப்பனத்தை விலக்கி சொல்ல யாருமே அங்கே இல்லை. அதனால யோசேப்பு அந்த சொப்பனத்தை விலக்கி சொன்னான். ஆமென். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசேப்பு பதவி உயர்வு பெற்றான். ஒரு மனுஷனோடு கர்த்தர் கூட இருந்தா அவனுடைய உயர்வை எத்தனை பேர் தடுத்தாலும் அவர் உயர்ந்து கொண்டேதான் இருப்பான். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்திரமான ஒரு விசுவாசம், நம்பிக்கையான ஒரு விசுவாசம் உனக்குள்ள வரட்டும். உன்னோடு கர்த்தர் கூட இருந்தா ஸ்தோத்திரா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சது போல உன்னுடைய குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் விருத்தி அடைய பண்ணிக்கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? விருத்தி அடைய பண்ணிக்கொண்டே இருப்பார். அதை யாராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? ஹல்லேலூயா. ஸ்தோத்ரா. பெலிஸ்தர்கள் பொறாமப்படுற மாதிரி தாவீதை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்ரா. நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே இன்னொரு வசனத்தை இதிலே வாசிங்க. ஆதியாகமத்தில் 6ஆம் அந்த அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை மட்டும் வாசித்துட்டு நாம் வேற வசனத்துக்கு போவோம். 6ஆம் வசனத்தை வாசிங்க போவோம். ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனுமாயிருந்தான். பாருங்க, யோசேப்பு அழகான ரூபமும் ஒரு சௌந்தரியமான முகமும் உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தில் ஏசப்பா இருக்கிறாரு, முகத்தில் அழகு வருது. அல்லேலூயா. ஸ்தோத்ரா. இந்த உலகத்திலேயே அழகான ஒரு கடவுள் யாருன்னா அது இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் பாட்டு படிக்கிறோம், அழகானவர் அருமையானவர் அப்படின்னு படிக்கிறோம். ஏசப்பா ஒரு அழகான ஒரு தெய்வம். தொட்டனா மந்திரவாதி சொல்றாரு, பேயை விட பெரிய பேயா என் முகம்தான் இருந்தது. ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்னாடி நான் ரொம்ப உலகத்தில் அழகுனவனாக மாறிட்டேன். அல்லேலூயா. ஏசப்பா எனக்குள்ளே வந்த பொழுது நான் என் முகம் ரொம்ப அழகுள்ளதாக மாறிடுச்சு. அல்லேலூயா. அந்த வசனம் பாருங்க, யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகம். சௌந்தரியம் என்றால் என்ன? ஐஸ்வர்யமா? பேரழகு. அல்லேலூயா. சௌந்தரியமான ஒரு முகம். நம்ம முகத்தை சௌந்தரியமாக்க ஸ்தோத்திரா. ஆமென். 20,000 ரூபாய் கேட்குறான், 30,000 ரூபாய் கேட்குறான். அல்லேலூயா. இப்போ என்ன பீஸ் தெரியுமா? 30,000 ரூபா, 40,000 ரூபா. என்ன போட்டாங்கன்னு போய் பார்த்தோம்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. எப்பவும் போல தான் இருக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிறாங்க. இருந்த அழகு போய் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிறாங்க. கண்ணெல்லாம் பொடிசாக விழுந்து முகமெல்லாம் சுருங்கி போய் ஸ்தோத்திரம் கொஞ்சம் அசிங்கமாக தான் போகிறாங்க. ஆனால் எவ்வளோ காசு? 20,000, 30,000. அல்லேலூயா. யோசேப்பு ஒரு மேக்கப்புமே போடாமல்
சௌந்தரிய முகம் உள்ளவனா. ஏனென்றால் நான் நினைக்கிறது என்னன்னா, கர்த்தர் அவனுக்குள்ள இருப்பதனால அவன் முகம் ரொம்ப அழகா மாறிட்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஸ்தோத்திர பிரசங்கி சொல்றான், நீ கருப்பா இருந்தாலும் எப்படி இருக்கிற, ரொம்ப அழகா இருக்கிற. ஆமென். சில பேர் சொல்றாங்க சிகப்பா அழகு, கருப்பு தான் அழகு. சில பேர் சொல்றாங்க ஹல்லேலூயா, கருப்பு தான் அழகு பார்க்கறது. சில பொம்பளை பிள்ளைகிட்ட பேட்டி கேட்குறான், உங்களுக்கு கருப்பு பிடிக்குமா சிகப்பு பிடிக்குமா? சில பொம்பளை பிள்ளை காலேஜ் பிள்ளைங்க சொல்கிறாங்க, எனக்கு கருப்பு தான் ரொம்ப எனக்கு அழகுன்னு நான் ஒத்துக்கிறேன், சிகப்புலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பிள்ளைகள் பேட்டி எடுக்கும்போது. ஆனால் சாலமோன் சொல்லுகிறா, நீ கருப்பாக இருந்தாலும் நீ அழகாக இருக்கிறாய். ஹல்லேலூயா. அப்படி கருப்பாக இருந்தாலும் ஏசப்பா நமக்குள்ளே இருந்தா நம்ம எப்படி இருக்கிறோம், அழகாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன முகமா யோசேப்புக்கு? சௌந்தரிய முகம், சௌந்தரியமான முகம் உள்ளவனா இருந்தா. நாம நினைப்போம் காசு எங்க இருந்தாலும் வரும், ஏன் முகம் சௌந்தரியமா இருக்குது. அப்படித்தான் நான் நினைக்கிறேன் என்னன்னா, இந்த சௌந்தரிய முகம் இருந்துச்சுன்னா பணம் எங்க இருந்தாலும் வந்துடும் போல, செல்வம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரா அப்படின்னு நான் நினைக்கிறது. ஆனால் அது அப்படி அல்ல, அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு முகம். ஏன்? கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். அதனுடைய ரகசியம் என்னன்னா, கர்த்தர் யோசேப்போடே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒரு நாள் ஒரு 21 நாள் உபவாசம் பண்ணினேன், மண்டப கேம்பில் தேவ சபையில் ஊழிச்சு போகுது. அப்போ ஒரு இலங்கை வயசான பாட்டியம்மா, அந்த அம்மா வாரம் ஜெபம் பண்ண வருவாங்க. அப்பா ஜெப ரூம்லேயே கிடந்து அழுது 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 அப்படி ஜெபிச்சுட்டே இருப்பேன். கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜெபம். இந்த பாட்டி வந்து ஜெபம் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள் முகம் ரொம்ப அழகாக இருக்குது பாஸ்டர். ஹல்லேலூயா. அப்படியா? தேவ தூதன் முகம் மாதிரி உங்கள் முகம் இருக்குது பாஸ்டர். ஹல்லேலூயா. அந்த பாட்டி சொல்லுது, தேவ தூதன் முகம் மாதிரியே உங்கள் முகம் இருக்குது பாஸ்டர் சொன்னாங்க. ஸோ பாருங்கள், அந்த பாட்டி கூட அந்த 21 நாள் உபவாசத்தினுடைய அந்த தேவனுடைய பிரகாசம், மோசே முகத்தை ஒருவரும் பார்க்க முடியாத ஒரு பிரகாசம் மோசே முகத்திலிருந்து அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு கண்ணில் அடிக்குது. எல்லாரும் மோசே முகத்தை பார்க்க முடியாம துண்டை போட்டு மூடிக்கிட்டாங்களா முகத்தையே, கண்ணு கூசுதான், அவ்வளவு பிரகாசம். கடவுள் மோசையோடு இருப்பதனாலே முகம் மனிதர்களால் பார்க்க முடியவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம ஆண்டவர் எவ்வளவு அழகுள்ளவர். ஹல்லேலூயா. அதனாலே கர்த்தர் கூட இருந்தா, நான் சொல்றது உங்க முகம் எப்படி பாரு, சௌந்தரிய முகம் உள்ள. அதனால உங்களுக்கு பேர் என்ன பேரு? சௌந்தரி. ஹல்லேலூயா. உங்க முகம் ஆமே, உங்களுக்கு பேரு சௌந்தரி. ஹல்லேலூயா அப்படின்னு கூட பேர் வைக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்களுக்கு சௌந்தரா அப்படின்னு வைக்கலாமா? ஹல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம், நாம் சில வசனங்களை வாசித்து தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, என் கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தாரே என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். பாருங்கள், இந்த கிதியோன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி அல்ல. ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு பயந்த ஒரு மனிதன். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருப்பதனாலே கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆனால் இயற்கையாகவே கிதியோன் பராக்கிரமசாலி கிடையாது. அவன் ஒரு பலவீனமான மனிதன். ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு போகும் பொழுது கிதியோன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். உடனே அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாய் மாறினான். ஆக கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் இறங்கும் பொழுதுதான்
அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாய் மாறுகிறான். அல்லேலூயா. அவன் ஒரு பயந்த மனிதன். ஸ்தோத்திரா. மீதியானியர்களுக்கு பயந்து கோதுமையை வேகமா அறுவடை செய்து சாக்குல கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறதுக்காக அவன் அந்த அறுவடைகளை அறுத்து கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தர் அவனை பார்த்து, ஆமே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருப்பதனாலதான் நீ பராக்கிரமசாலி. அல்லேலூயா. இன்றைக்கு நாம ஒரு மேன்மையா வாழ்வதற்கு யார் காரணம்? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனால். அல்லேலூயா. இன்னைக்கு சில குடும்பங்களை நீங்க போய் பாருங்க, கர்த்தர் இல்லாத குடும்பங்களை அமேன் தூசண வார்த்தை பேசிக்கொண்டு பீடி குடிச்சு கொண்டு அமேன் பரிசுத்தம் எது அசுத்தம் எது என்று தெரியாமல் நாத்த வாழ்க்கை வாழுகிற எத்தனையோ கூட்டங்கள் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கடவுள் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். கடவுள் உன்னை தூக்கி ரட்சித்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். எதனாலே? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கார். அல்லேலூயா. அவர் உன்னோடு கூட இருப்பதனாலே நீ பராக்கிரமசாலியாய் மாறுகிறாய். அல்லேலூயா. கதை சொல்றான். அவன் சொல்லுகிறான், ஐயோ என் குடும்பம் ஸ்தோத்திரா சின்ன குடும்பம். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் ஒரு சிறியவன். அவனுக்கு இதான் அந்த பேலன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூடவே இருப்பேன். 16 வசனத்துல, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை அடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். பாருங்க, 2 பேர் அங்கே விண்கலத்தில் அங்கே வானத்தில் மாட்டிட்டாங்க. ஸ்தோத்திரா. அதில் ஒரு ஆள் ஆமென் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. அங்கே செவ்வாய் கிரகத்திலையா என்ன கிரகத்தில் மேலே 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. அதில் ஒரு பெண்ணு இந்தியக்காரவங்க, ஒருத்தர் வெள்ளைக்காரரு. அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஏசப்பா எங்களை எப்படியாவது ஆமென் பூமிக்கு கொண்டு போங்க. அவர் பூமிக்கு வந்த உடனேயே ஒரு சபையில் போய் சாட்சி சொல்றார், இயேசுதான் என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா. ஆனா உலகமே என்ன நினைச்சுக்கிருந்தது, 2 பேரும் செத்துருவாங்க. 2 பேரும் உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற எலும்பெல்லாம் வீங்கிரும். அவங்களுக்குள்ள நிறைய வியாதிகள் உருவாகிரும் சொன்னாங்க. ஒரு வியாதியுமே உருவாகாம 2 பேரும் சுகமா பூமிக்கு வந்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு வெள்ளைக்காரரு, அவர் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. தேவ பிள்ளையே, நீ ஆராதிக்கிற ஒரு தேவ அண்ட சராசரங்களை படைத்தவர். அல்லேலூயா. 4வது வானத்துக்கு மேலாக பவுல் போனேன் என்று சொல்லுகிறான். எத்தனை வானம் இருக்குன்னு தெரியாது, அதையெல்லாம் படைச்ச தேவனத்தை நீ ஆராதிக்கிறாய். அல்லேலூயா. கது சோத்ரா. எலான் மஸ்க் சொல்லுகிறான், அங்க இருக்கிற அந்த நட்சத்திரங்கள், அந்த நிலவு, எல்லா வெள்ளிகள், அதெல்லாம் அந்த வெள்ளிகள்லாம் போய் இறங்கி பார்த்தா அங்கே வைடூரியங்கள், ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா, தங்கம், அல்லேலூயா, தங்க கல்லுகள், வைடூரியங்கள், முத்துக்கள், அப்படியே கல்லு மாதிரி கல்லுகள்லாம் கிடக்குதா. அதையெல்லாம் எடுத்துட்டு வந்தா உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு 500 கோடி ரூபாய் கொடுக்கலாமா. அங்க இருக்கிற ஸ்தோத்திர வைர கல்லுகளை எடுத்துட்டு வந்தா அவ்வளவு பணம் கொடுக்கலாமா. உலகத்தில் இருக்கிற மனிதனை பூரா கால்குலேட்டரில் கூட்டி பார்த்து ஒருத்தனுக்கு 500 கோடி ரூபா கொடுக்கலாமா. அங்கே இறங்குற அந்த மனிதர்கள், ராக்கெட்டில் போய் இறங்குற மனிதர்கள், அங்கே இருக்கிற பெரிய பெரிய கல், வைரக்கல் வெள்ளை வெள்ளேன்னு மினுங்குது, தூக்கி காமிக்கிறாங்க. எல்லாமே வைரக்கல் தான். அல்லேலூயா. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகம் எப்படிதான் இருக்குதா, முத்துக்களால் நிறைந்ததா இருக்கிறதா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அப்படி அண்ட சராசரங்களை படைச்ச தேவனைத்தான் நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை படைச்ச தேவன் நமக்கு தராமல் இருப்பாரா? தருவார். அல்லேலூயா. ஆண்டவற்றை கேளுங்க, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. அந்த தைரியம் கிதியோனுக்கு வந்த பொழுது ஒரு சின்ன ஒரு ஸ்தோத்ரா ஒரு விளையாட்டு காமிக்கிறான். அல்லேலூயா. நான் உனக்கு கொஞ்சம் அப்பம் கொண்டு வரேன், அதை நீங்கள் சாப்பிடணும், அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு பண்ணுறான்.
பண்ண உடனே கொண்டு வந்து அப்பத்தையும் அந்த குழம்பையும் கொண்டு போய் அந்த பாறையில் வச்சு ஊத்து அப்படின்னு தூதன் சொல்கிறான். வச்சு குழம்பை ஊற்றும் போது அந்த தூதன் கையில் இருக்கிற கோல்னால அந்த அப்பத்தை தொட்ட உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அப்படியே எரிஞ்சு கரியிருச்சு. அந்த தேவ தூதன் எரிகிற தீயில் அப்படியே மறைஞ்சு காணாமல் போயிட்டான். உடனே கிதியோன் சொல்லுகிறான், ஓ தேவனை நான் முகமுகமாக கண்டேன், சாகாம பிழைச்சிட்டேன். உடனே கத்து சொல்லுகிறா, உனக்கு சமாதானம், ஹல்லேலூயா, நீ சாவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் கிதியோனோடு கூட இருந்தார். அவன் ஒரு இரட்சகனா மாறினான், ஜனங்களை ரட்சிக்கிறவனா மாறினான். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றால் உனக்கு ஒரு என்ன வரும்? நிறைய பேருக்கு உதவி செய்யணும். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு இரட்சகனா மாறுவாய். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு உதவி செய்கிறவனா மாறுவாய், தூக்கி எடுக்கிறவனாய் மாறுவாய். ஏன்? அன்றைக்கு கிதியோன் தன்னுடைய கோதுமையை அவன் மீதியானியர்களுக்கு பயந்து அறுத்துக்கு இருந்தவன் இப்போ இஸ்ரவேலை ரட்சிக்கிற ஒரு இரட்சகனா மாறுகிறான். என்ன காரணம்? கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு கூடவே இருப்பேன். உன்னோடு கர்த்தர் கூட இருந்தா உனக்கு ஒரு இருதயம் வரும். நிறைய பேருக்கு உதவி செய்யணும், நிறைய பேரை தூக்கி எடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சோதரா, ஒரு இரட்சகனாய், ஆமென், அநேகருக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவனாய் கர்த்தர் கிதியோனை தூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே கிதியோனை கர்த்தர், ஆமென், ஆசீர்வதித்து அவனை ஒரு இரட்சகனாய் மாற்றினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவ பிள்ளையே, கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். ஆமென். சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? பாருங்கள், தேவ மனிதன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்ரா, ஆமென். நான் யாருக்கு பயப்படுவேன்? அவன் இந்த தைரியம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு ஸ்தோத்ரா அஞ்சுவேன்? ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய உயிர், அதாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, என் உயிருக்கு பலனே யார் தான்? கர்த்தர் தான். ஹல்லேலூயா. என் உயிரில் அவருடைய பலன் கலந்து இருக்கிறதுனால நான் யாருக்கு பயப்பட மாட்டேன், நான் யாருக்கு அஞ்ச மாட்டேன். யார் சொல்றது? தாவீது என்கிற தேவ மனிதன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ரோமர் 8:37. ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. நம்ம மேல ஒருத்தர் அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பினாலே நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தோத்து போறவர்களாக அல்ல, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளவர்களாக இருக்கிறோமே. ஸ்தோத்திரம். நம்ம மேல ஒருவர் அன்பு வைத்திருக்கிறார், அதனாலே நாம் முற்றும் முடிய ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுமா? ஹல்லேலூயா.